அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம அதே கேரளாவில் இருக்கிற இன்னொரு சூப்பரான மாசான கெத்தான ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். மன்கரா ரயில்வே ஸ்டேஷன். இதான் ரயில்வே ஸ்டேஷனோட 2 பிளாட்ஃபார்ம்ஸு சூப்பராக இருக்குது. அப்படியே 2 சைடும் மரமும் செடியுமா அமைதியாக இருக்குது. நல்லாயிருக்கும் சூப்பராக. இங்கே ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போர்டு. இது ஒரு ஹால்ட் ரயில்வே ஸ்டேஷன். அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா இங்கே ஒரு ரிவர் போகுதுல்ல, இதுதான் பாரதப்புழா ரிவர். சூப்பராக இருக்குது. ட்ராக் வியூவும் சூப்பராக இருக்குது. இங்கே வேறு லெவல் ரயில்வே ஸ்டேஷன் இது. இந்த மன்கரா ரயில்வே ஸ்டேஷன் வந்து பாலக்காடு ஷொர்ணூர் ரயில்வே லைனில் லொக்கேட் ஆகிருக்கு. இட் ஃபால்ஸ் அண்டர் பாலக்காடு டிவிஷன் ஆஃப் சதர்ன் ரயில்வேஸ். பாலக்காடுக்கு அப்புறம் பர்லிக்கு அப்புறம் இந்த மன்கரா ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. இந்த மன்கராக்கு அப்புறம் லக்கிடிக்கு அப்புறம் ஒட்டப்பாலம்க்கு அப்புறம் ஷொர்ணூர் வந்துடும். இதான் இந்த ரயில்வே ஸ்டேஷனோட லொக்கேஷன். சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு. 2 சைடும் மரமும் செடியுமா அமைதியாக இருக்குது. நிறையா பறவை குருவி சத்தம் கேட்குது, பூச்சிகள் சத்தம் கேட்குது. இந்த மன்கரா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஒத்தடி பாதை இறங்குது. அப்படியே இந்த ஒத்தடி பாதை வழியாக அப்படியே இங்கே பார்த்தோம்னாக்கா மாசு வேறு லெவல். ஒரு செக் டேம் இருக்குது பாரதப்புழா ரிவர் மேலே. சூப்பராக இருக்குது. நிறையா தண்ணி ஓடுது. மான்சூன் சீசனுங்கிறதுனால நிறையா தண்ணி இருக்குது. வேறு லெவல். இந்த வியூவே செமையாக இருக்குது, ஆசமாக இருக்குது. இதான் இந்த மன்கரா ரயில்வே ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸு. குட்டியான என்ட்ரன்ஸு. ஆக்சுவலாக பார்த்தா வீடு மாதிரி தான் இருக்குது. அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஒரு ரோடு போகுதில்ல, இந்த ரோட்டில் அப்படியே ஒரு 1 கிலோமீட்டர் போனோன்னாக்கா பாலக்காடு ஷொர்ணூர் ரோடு வந்து கனெக்ட் ஆகிடும். அங்கே ஒரு ஜங்ஷன் இருக்கும். அந்த ஜங்ஷனில் நிறையா ஷாப்ஸு கடைகள்லாம் நிறையா இருக்கும். ஸோ அங்கே போய் கூட எதாவது சாப்பிட்டுக்கலாம், வாங்கிக்கலாம் ஏதாச்சும். இந்த வீடெல்லாம் அப்படியே பாருங்களேன், அமைதியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. 2 சைடும் மரம் செடி கொடி எல்லாம் இருக்குது. அப்படியே காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியே இருக்குது. இங்கே பக்கத்தில் 3 டெம்பிள் இருக்குது. மன்கரா விஷ்ணு டெம்பிள், கண்டமுதன் டெம்பிள், முண்டக்காவு டெம்பிள். 3 டெம்பிள்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த பாரதப்புழா மேலே இருக்கிற இந்த செக் டேமும் இங்கே ஃபேமஸ்ஸு. பட் அங்கே இறங்கவோ இல்லை குளிக்கவோ அலௌடு கிடையாது. இங்கே பிளாட்ஃபார்ம் அந்த சைடு பாருங்களேன், செமையாக ஃபுல்லாக மரம் தான் இருக்குது. வேறு லெவல். அப்படியே இயற்கை அரவணைத்து கொண்டிருக்கிறது இந்த ரயில் நிலையம். இந்த பாலக்காடு டு ஷொர்ணூர் ரயில்வே லைனில் வந்து மேக்ஸிமம் பர்மிசபிள் ஸ்பீடு வந்து 100 kmph வரைக்கும் போகலாம் ட்ரெயின்ஸு. ஸோ அதனால தான் நிறையா ட்ரெயின்ஸ்லாம் நல்லா பறக்குது. அப்படியே இந்த ஹால்ட் ரயில்வே ஸ்டேஷனே சூப்பராக இருக்குது. அப்படியே அமைதியாக இருக்குது. யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். சூப்பராக இருக்குது. நல்லா டைம் பாஸ் பண்ணுறதுக்கு சூப்பரான இடம் அது.
இதான் ட்ரெயின் டைமிங்ஸ் அட் மன்கரா ரயில்வே ஸ்டேஷன். மொத்தமாகவே 5 பேர்ஸ் ஆஃப் ட்ரெயின்ஸ் தான் நிற்குது. ஷார்னூர் கோயம்புத்தூர் பேசஞ்சர், ஷார்னூர் கோயம்புத்தூர் மெமு, மேங்களூர் கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ், எர்ணாகுளம் பாலக்காடு மெமு, நீலாம்பூர் பாலக்காடு பேசஞ்சர். இந்த 5 பேர்ஸ் ஆஃப் ட்ரெயின்ஸ் தான் நிற்குது. எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ்லாம் நிற்காதீங்க. இதான் டிக்கெட் கொடுக்குற இடம், கவுண்டர். மூடிட்டாங்க. மேபி நெக்ஸ்ட் ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் தான் திறப்பாங்க. சின்ஸ் இட்ஸ் அ ஹால்ட் ரயில்வே ஸ்டேஷன். இந்த ரயில்வே ஸ்டேஷனே அமைதியாக இருக்கிறதுனால அப்படியே அந்த செக் டேமில் தண்ணி ஓடுற சத்தம் நல்லா கேட்குது. இங்கேருந்து அப்படியே அந்த பறவைகள் சத்தம், மரம் அசைகிற சத்தம் வேறு நல்லா கேட்குது. அப்படியே கிளைமேட் வேறு சூப்பராக இருக்குது. வேறு லெவல் எக்ஸலண்ட்டாக இருக்குது, ப்ளீஸிங்காக இருக்குது, ப்ளசண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரயில்வே ஸ்டேஷனை விசிட் பண்ணுங்கள். ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் உங்களுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன், நல்லா இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மன்கரா ரயில்வே ஸ்டேஷனுக்கு பை சொல்லிவிட்டு கிளம்பிடலாம். அந்த செக் டேமுக்கும் பை சொல்லிவிட்டு கிளம்பிடலாம். பை டு எவ்ரி ஒன். அடுத்த முறை சந்திக்கலாம்.